Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான chapter 5 continuity and differentiabilityல first exerciseோட question number 20ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா questionஸும் எல்லா exerciseஸும் நம்ம சேனல்ல இருக்கு, தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. Is a function f of x is equal to x squared minus sin x plus pi is continuous at x is equal to pi ன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி addition subtractionல question இருந்ததுன்னா இது ஒன்னொன்னையும் தனித்தனியா எடுத்து இவங்க continuous அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது மொத்தமா சேர்த்தாலும் continuous தான் அப்படி கூட நம்ம எழுதலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே மொத்தமா வச்சு எழுதும்போது இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பைக்கு முன்னாடி வேற ஃபங்க்ஷன் பைக்கு பின்னாடி வேற ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுக்கல. அந்த பாயிண்ட் பையில செக் பண்ண சொல்லியிருக்காங்க இது கண்டினியூ ஆகுதானே. இவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் தனித்தனியாக நம்ம செக் பண்ண தேவையில்லை, நமக்கு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன செக் பண்ணோம்னா இவங்களை கண்டினியூஸ் அப்படின்னு இருக்கணும்னா இவங்களோட லிமிட்டும் ஆன் த பாயிண்ட் வேல்யூவும் சேமா இருக்கான்னு பார்த்தா போதும். ஸோ முதல்ல ஆன் த பாயிண்ட் அப்படின்றது வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக பையை சப்ஸ்டியூட் பண்ணுறது. ஸோ இங்கே எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் பை போட்டுக்கலாம். அப்போ இது பை ஸ்கொயர்ட் மைனஸ் சைன் பை ப்ளஸ் 5 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதில் வந்து பை ஸ்கொயர்ட் சைன் பையோட வேல்யூ 0 ப்ளஸ் 5 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ நம்மளோட வேல்யூ வந்து பை ஸ்கொயர்ட் ப்ளஸ் 5. சைன் பை வந்து எப்படி 0 வந்தது, சைன் 0க்கு நம்ம 0ன்னு எழுதுவோம் இல்லையா, இது ஒரு பேசிக். இங்கே பாருங்க ஒரு கிராஃப் ஷீட்டில் இது வந்து உங்களோட 0 டிகிரி, இது வந்து உங்களோட பைன்ற ஆங்கிள் இங்கே வரும் இல்லையா. இந்த பாயிண்ட் ஒரு யூனிட் சர்க்கிள் வரைஞ்சோம்னா இந்த பாயிண்ட் வந்து என்னவா இருக்கும்னு பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸில் 1,0 அப்படின்னு இருக்கும். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் நம்பர் இதில் முதல்ல வரது காஸ் வேல்யூ, ரெண்டாவது வரது எப்போவுமே சைனோட வேல்யூ, அதனால சைன் 0 தான், அதனால இங்கே 0ன்னு போட்டிருக்கோம். பை ஸ்கொயர் ப்ளஸ் 5ன்னு கிடச்சிச்சு. இப்போ லிமிட் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு பை ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் என்னன்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இதே கொஸ்டினில் லிமிட் எக்ஸோட பிளேஸில் பை போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக உங்களோட கிவன் கொஸ்டின் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் 5 அப்படின்னு இருக்கு. இல்லை பையை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ பை ஸ்கொயர்ட் மைனஸ் சைன் பை ப்ளஸ் 5 அப்படின்னு கிடைக்குது. ஸோ பை ஸ்கொயர்ட் மறுபடியும் பையோட சைன் பை வந்து 0 தான், ப்ளஸ் 5 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்போ அதே ஆன்சர் தான் வருது பாருங்க, பை ஸ்கொயர்ட் ப்ளஸ் 5 அப்படின்னு தான் கிடைச்சிருக்கு. அப்போ எஃப் ஆஃப் பை டைரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலும் லிமிட்ல கொண்டு போய் அப்ளை பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வருது. ஸோ ஒரே மாதிரி வருதுனால நம்ம சொல்லிடலாம். ஸோ எஃப் இஸ் கண்டினியூஸ் அட், ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் தான் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பைன்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிருங்க. Question number 21 பாருங்களேன். Discuss the continuity of the following function கேட்டிருக்காங்க. f of x is equal to sin x plus cos x, sin x minus cos x, sin x multiple by cos x இதெல்லாம் கண்டினியூ ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம தனித்தனியாக எழுத போகிறதில்ல. sin x வந்து ஒரு கண்டினியூ ஃபங்க்ஷன் ஃபார் ஆல் த ரியல் நம்பர், அதே மாதிரி cos xும் ஒரு கண்டினியூ ஃபங்க்ஷன் தான். அப்போ ரெண்டு கண்டினியூ ஃபங்க்ஷன் ஆட் பண்ணால் வர ஆன்சரும் கண்டினியூ ஃபங்க்ஷன் நம்ம டேரெக்டாக எழுதலாம். ஏன்னா டிஸ்கஸ் த கண்டினியூட்டி ஆஃப் sin x cos x அப்படின்றதே தனி கொஸ்டின் நம்மளுக்கு கேட்பாங்க. சப்போஸ் 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா நம்ம சிங்கிள் லைனில் எழுத முடியாது இல்லையா, அதனால sin x கண்டினியூ cos x கண்டினியூ ஆகிற ஃபங்க்ஷன் தான் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி ப்ரூஃப் எழுத போகிறோம். இது அல்ஜிப்ரா ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், அதாவது எஃப்ஜின்னு ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூ ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா அந்த எஃப்ஐயும் ஜியும் ஆட் பண்ணாலும் அது கண்டினியூஸ் ஆகும், எஃப்ஐயும் ஜியும் மைனஸ் பண்ணாலும் கண்டினியூஸ் தான், ஒரே மாதிரி மல்டிபிள் பண்ணாலும் கண்டினியூஸ் தான், எஃப்ஐயும் ஜியும் டிவைட் பண்ணாலும் அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக தான் இருக்கணும் அப்படின்றது நம்மளோட தியரம். ஸோ நம்மளுக்கு சைனும் காசும் ஆட்ல இருக்கு, சப்ட்ராக்ட்ல இருக்கு, மல்டிபிள் இருக்கும்போது சைனும் கண்டினியூஸ் காசும் கண்டினியூஸ் தனித்தனியாக நம்ம ப்ரூஃப் எழுதிட்டோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் மல்டிபிள் பண்ணாலும் உங்க கண்டினியூஸ் தான் அப்படின்னு நம்ம டேரக்டாக எழுதிக்கலாம் பை தியரம் 1. So let's discuss a continuity of sin x and cos x. தனித்தனியாக உங்களுக்கு continuity செக் பண்ண போகிறோம். இங்கே ஆல்ரெடி f of x என்றது ரெண்டத்தையும் சேர்த்து எழுதியிருக்கிறதுனால இதை g of x இதை h of x அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ g of x என்றது வந்து நம்மளோட sin x அப்படின்ற ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துட்டு இது வந்து கண்டினியூ ஆகுதான்னு பார்க்க போகிறோம். இப்போ கண்டினியூ ஆகுது அப்படின்னா உங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஆன் த பாயிண்ட் எல்லாமே சேமாக தானே வரணும். அதனால இப்போ இதுக்கு வந்து இப்போ ஜின்றது ஒரு பாயிண்டா எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு நம்பர் ரியல் நம்பர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜி ஆஃப் சி எடுத்து எழுதும் போது இது என்னன்னு வந்துடும், சைன் சி அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ நம்மளுக்கு லிமிட் அப்ளை பண்ண போறோம். நம்ம யூஸ்வலா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு சி இங்க வந்து சைன் எக்ஸ் அப்படின்னு போடுவோம். இப்போ இந்த இடத்துல சி போட்டா ஓகே ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் இதுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு போடுங்க. எப்பவுமே வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு லெஃப்ட் ரைட் ஏதாவது ஒன்று போட்டு தான் எழுதணும் நம்ம. ஸோ எழுதும் போது இப்போ இதோட சின்ற பாயிண்டோட ரைட் சைடில் ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம செக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம சி பிளஸ் ஹெச்னு சொல்லுவோம். இந்த ஹெச் வந்து டெண்டிங் டு 0. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா சி பிளஸ் ஹெச் அப்ளை பண்ணிக்க போகிறோம். இது உங்களோட டெக்ஸ்ட் புக் பேட்டர்ன் தான், இது உங்களோட எக்ஸாம்பிளில் கூட இருக்கு. சி பிளஸ் ஹெச்னு எழுதிக்கோங்க. ஸோ இதை பாருங்க, இதை பார்க்கும்போது சைன் ஏ பிளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கு. சைன் ஏ பிளஸ் பியோட ஃபார்முலா என்ன, உங்களோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா. ஸோ இதான் ஃபார்முலா, சைன் ஏ பிளஸ் பியோட ஃபார்முலா சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி. அதான் நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். இப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு சி
சி sin c plus h அப்படின்னு கொஸ்டின்ல இருந்தது. எப்பெல்லாம் இங்க h இன்ட்ரடியூஸ் பண்றீங்களோ அப்ப இந்த லிமிட்டையும் hக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்ப இங்க h டெண்டிங் டு 0ன்னு மாத்திக்கோங்க. ஸோ மாத்திட்டு லிமிட் h டெண்டிங் டு 0 sin a plus b அப்படின்றதுனால sin a cos b plus cos a sin b இப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இப்போ கொஸ்டின்ல ஹெச்சோட பிளேஸ்ல 0 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எங்கெல்லாம் ஹெச் வருதோ அங்கெல்லாம் 0 போட்டுடலாம். அப்போ sin c மல்டிபிள் பை cos 0 plus cos c மல்டிபிள் பை sin 0. இங்க ஹெச் வர இடத்துல மட்டும் 0 வந்துருச்சு. c-லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரியும் sin 0 டிகிரியோட வேல்யூ 1, cos 0 டிகிரியோட வேல்யூ வந்து sin 0 வந்து 0, cos 0 வந்து 1. ஸோ sin c மல்டிபிள் பை cos 0 ஓட வேல்யூ நம்ம 1ன்னு எழுதிடலாம். cos c மல்டிபிள் பை sin 0 0ன்னு எழுதிடலாம். 1 into anything அதே தானே வரும். அப்போ இது sin c ன்னு வந்துடும். இங்க 0 into anything என்னன்னு வந்திருக்கும்? 0ன்னு வந்திருக்கும். அப்போ sin c அப்படின்னு கிடைச்சிருக்கு. நம்ம டைரக்ட் சப்ஸ்டியூஷன்லயும் sin c தான் வந்தது. இப்போ லிமிட் அப்ளை பண்ணும்போதும் sin c தான் வந்திருக்கு. அப்போ என்னன்னு சொல்லிடலாம்? இது வந்து ஒரு கண்டினியூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நம்ம g of c-யும் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு c g of x-ம் ஒரே மாதிரி வந்திருக்கு. அப்போ g of x is continuous அப்படின்னு எழுதிக்கோங்க. g of x-ன்றது நம்மளோட sin x வந்து கண்டினியூஸ்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ cos x-க்கு cos x h of x-ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு cos x. இது கண்டினியூவானு பார்க்கறதுக்கு நம்ம c-ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ h of c is equal to cos x-ஓட பிளேஸில் c வந்துடும். ஸோ cos c அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதோட லிமிட் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு c h of x-ல அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல h of x வந்து cos x இல்லையா? ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு c இங்கே வந்து cos x அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களோட ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்னால நீங்கள் ஒன்று லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு ஏதாவது ஒன்று செக் பண்ணலாம். நான் இப்போ ரைட் சைடு தான் செக் பண்ண போகிறேன். நீங்கள் லெஃப்ட் சைட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ சிக்கு ரைட் சைடில் இருக்க ஒரு பாயிண்ட் வந்து c plus h h டெண்டிங் டு 0ன்னு போட போகிறோம். அப்போ எக்ஸோட பிளேஸில் c plus hம் h டெண்டிங் டு 0வும் மாற்ற போகிறோம். அப்போ லிமிட் cos c plus h அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே h டெண்டிங் டு 0ன்னு போட்டுடலாம். இங்கே h இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா இங்கே h வந்து 0 வச்சுக்கோங்க. இங்கே கூட அப்படிதான். இங்கே h இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே இங்கே h வந்து நம்ம 0ன்னு போட்டுக்கலாம். ஸோ போட்டாச்சு. இப்போ இதை பார்க்க cos a plus b மாதிரி இருக்கு. இது உங்களோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா. ஸோ cos a cos b மைனஸ் sin a sin bன்றது தான் நம்ம cos a plus b யோட ரூல். இதுதான் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ லிமிட் h டெண்டிங் டு 0 cos a-க்கு பதிலாக c-யும் b-க்கு பதிலாக 0வும் போடணும். cos c cos h மைனஸ் sin c sin hன்னு முதல்ல போட்டுட்டு அப்புறம் ஹெச்சோட பிளேஸில் 0 சப்ஸ்டியூஷன் தானே, 0 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். cos c cos into 0 minus sin c sin into 0 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இப்போ cos 0 ஓட டேபிள் வேல்யூ வந்து 1. ஸோ cos c மல்டிபிள் பை 1. இது வந்து sin c sin ஓட 0 வந்து 0 டிகிரி. 0 into anything 0 தான். அப்போ cos c minus 0. அப்போ cos c அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ h of c ஓட வேல்யூவும் பாருங்க cos c தான் கிடைச்சது. லிமிட் அப்ளை பண்ணாலும் அதே தான் கிடைச்சிருக்கு. அப்போ h of xன்றது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். இப்போ இதே 2 மார்க்லனா நீங்க எவ்வளோ பெருசா எழுத தேவையில்ல. நான் டிஸ்கஸ் த கண்டினியூட்டி ஆஃப் sin x இல்ல cos xன்றது செப்பரேட் கொஸ்டினா கூட உங்க கேட்பாங்க. அதனால இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். h of c ஒரு டைரக்ட் சப்ஸ்டியூஷனும் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு c of h of x ஓட வேல்யூவும் ஒரே ஆன்சர் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. நம்ம சொல்லிடலாம் therefore h of x is continuous னு எழுதலாம். h of xன்றது நம்மளோட cos x. ஸோ ரெண்டுமே வந்து கண்டினியூஸ்ன்னு கண்டுபிடிச்சாச்சு. g of x-ம் கண்டினியூஸ் தான், h of x-ம் கண்டினியூஸ் தான். g of x-ன்றது ஆக்சுவலாக நம்மளோட sin x, உங்களோட h of x-ன்றது வந்து ஆக்சுவலாக நம்மளோட cos x. ரெண்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணும்போது அதாவது g of x plus h of x ஆட் பண்ணால் இது டெஃபினட்டாக கண்டினியூஸ் தான். அப்போ sin x plus cos x இஸ் ஆல்சோ கண்டினியூஸ் அப்படின்னு எழுதிடலாம். இது டெஃபினட்டாக கண்டினியூஸ். இது நம்மளோட தேரம் ஒன்றில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ரெண்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணாலும் கண்டினியூஸ் தான், மைனஸ் பண்ணாலும் கண்டினியூஸ் தான், அவங்களே மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும்? கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும். நம்ம ரெண்டுத்தையும் தனித்தனியாக எழுதிட்டோம் இல்லையா? எழுதிட்டு இந்த மாதிரி இவங்களை ஆட் பண்ணாலும் கண்டினியூஸ் தான், மைனஸ் பண்ணாலும் கண்டினியூஸ் தான், இவங்களை மல்டிபிள் பண்ணாலும் வர்ற ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் தான் அப்படின்னு எழுதிட்டா போதும். இப்படிதான் நீங்கள் சம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதான் உங்களுக்கு 3 சப்டிவிஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ 3 சப்டிவிஷன் எப்படி டேரெக்டாக எழுதிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 22 பார்க்கலாம். முதல்ல டிஸ்கஸ் த கண்டினியூட்டி ஆஃப் கொசைன், கொசிகன், சீக்கன், கோட்டாஞ்சன் கேட்டிருக்காங்க. இதில் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கொசைன். கொசைன் அப்படின்றத வந்து நம்ம காஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்மில். இப்போ வந்து காஸ் எக்ஸ் வந்து கண்டினியூஸா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது பாருங்க, பேசிக்கா இந்த காஸ் எக்ஸ் இந்த ஹோல் லைன்லேயும் காஸ் எக்ஸ் வந்து கண்டினியூ அப்படின்னு பார்க்கணும். நம்ம சீன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சீக்கு முன்னாடி இருக்கிற பாயிண்ட், பின்னாடி லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லாத்துலையும் இது வந்து ஒரு கண்டினியூ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல வந்து லெஃப்ட் சைடு லிமிட் எடுத்துக்கலாம். லெஃப்ட் சைடு லிமிட்டில்
லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு சிக்கு முன்னாடி இருக்கிற பாயிண்ட் அப்படின்றதுனால இதை சி மைனஸ்ன்னு போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. நம்மளோட ஃபங்க்ஷனை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டாச்சு. இப்போ சப்ஸ்டியூஷனுக்கு லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு சி மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு எடுக்க போறோம் நம்ம. இப்போ எக்ஸுக்கு பதிலாக சி மைனஸ்னா சிக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ன்றதுனால இதை சி மைனஸ் ஹெச்னும், சிக்கு அப்புறமா வேணும்னா சி பிளஸ் ஹெச்னும் எடுக்கணும். எப்பெல்லாம் ஹெச் இன்ட்ரடியூஸ் பண்றோமோ அதை நம்ம என்னென்னு எழுதிக்கணும், ஹெச் டெண்டிங் டு 0 அப்படின்னு போடணும். அதான் பேசிக். இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக லிமிட் காஸ் சி மைனஸ் ஹெச் அப்படின்னு போட்டுக்கலாம். ஹெச் டெண்டிங் டு 0 அப்படின்னு போட்டுக்கோங்க. இது பாருங்க, காஸ் ஏ மைனஸ் பி மாதிரி இருக்கு. காஸ் ஏ மைனஸ் பியோட பேசிக் ஃபார்முலா cos A cos B plus sin A sin B. உங்களோட கிளாஸ் 11ஓட ஃபார்முலா தான் அதை எழுதிக்கணும். ஹெச்சோட வேல்யூ வந்து டெண்டிங் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்ல ஹெச்சோட பிளேஸ்ல எல்லாம் 0 போட்டுக்கலாம். அப்போ cos C மல்டிபிள் பை cos 0 பிளஸ் sin C மல்டிபிள் பை sin 0ன்னு கிடைக்குது. cos 0ஓட டேபிள் வேல்யூ 1. ஸோ cos C மல்டிபிள் பை 1 sin C மல்டிபிள் பை sin 0ஓட வேல்யூ 0ன்றதுனால இந்த டேர்ம் என்னவாயிடும், 0 ஆயிடும். ஸோ இது வந்து cos C into 1 வந்து cos C தான் நம்மளோட ஆன்சர். ஏன்னா இந்த டேர்ம் வந்து 0 ஆயிடுச்சு. அப்போ 0 கூட ஆட் பண்ணும்போது cos C அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதான் நம்மளோட லெஃப்ட் சைடோட வேல்யூ. இப்போ இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட் லிமிட் நம்ம செக் பண்ண போறோம். ரைட் ஹேண்ட் சைட் லிமிட் செக் பண்றதுக்கு என்னன்னு எழுதிக்கணும், லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு C பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் செக் பண்ண போறோம் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு C பிளஸ்ஸா இருந்தாலும் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து அதே cos x அப்படின்றது தான். C பிளஸ்ன்றதுனால நம்ம எக்ஸுக்கு போட வேண்டியது C பிளஸ் ஹெச் அப்படின்னு போடணும். அப்போ லிமிட் காஸ் ஆஃப் சி பிளஸ் ஹெச் அப்படின்னு போட்டுட்டு இங்கே ஹெச் அப்ளை பண்ணும்போது இங்கே ஹெச் டெண்டிங் டு 0 வரும். காஸ் ஏ பிளஸ் பி மாதிரி இருக்கு. காஸ் ஏ பிளஸ் பினா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி அப்படின்னு எழுதிக்கோங்க. கிளாஸ் 11ஓட ஃபார்முலா பேஸ் பண்ணி இங்கே வந்து லிமிட் ஹெச் டெண்டிங் டு 0 இருக்கு. ஹெச்சோட பிளேஸ்லலாம் 0 போட்டுக்கோங்க. காஸ் சி காஸ் 0 மைனஸ் சைன் சி மல்டிபிள் பை சைன் 0 அப்படின்னு கிடைக்குது. காஸ் சி அப்படியே வரும். cos 0 வந்து 1 ஆயிடும் டேபிள் வேல்யூ. sin C அப்படியே வரும். sin 0 வந்து 0வா மாறி இருக்கும். அப்போ cos C into 1 வந்து cos C தான். இது 0வால மல்டிபிள் பண்ணும்போது 0 ஆயிருக்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் ஆன்சர் வந்து என்னதான் வந்திருக்கு, cos C அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ லெஃப்ட் சைடும் அதே தான், ரைட் சைடும் அதே வேல்யூ தான் வந்திருக்கு. இப்போ ஆன் த பாயிண்ட் செக் பண்ண போறோம். அதாவது எஃப் ஆஃப் சி என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இந்த இடத்துல சி போட்டா இங்கே என்னதான் வரும், cos C தான் வரும். ஸோ cos C அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட் பார்த்தாலும் ரைட் ஹேண்ட் சைட் லிமிட் பார்த்தாலும் ஆன் த பாயிண்ட் பார்த்தாலும் ஒரே ஆன்சர் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம சொல்லிடலாம். ஸோ cos x இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இது வந்து கொசைன் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு எழுதிச்சு. தனியாக இந்த மாதிரி சிங்கிளா கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம எழுதணும். நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல சைனும் காசும் செப்பரேட்டா 2 மார்க்ல கேட்டால் எப்படி எழுதணுமோ அதை நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கொசிகென்ட் வந்து கண்டினியூட்டி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. கொசிகென்ட் அப்படின்றத நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொசிகென்ட் நமக்கு தெரியும், சைன் காஸ் தான் வந்து பேசிக். சைனை காசையும் டிவைட் பண்ணா டேன் வரும். ஸோ நெக்ஸ்ட் கொசிகென்ட் அப்படின்றது வந்து நம்மளோட சைனோட ரெசிப்ரோக்கல் தானே. நம்ம ஆல்ரெடி நமக்கு சைன் எக்ஸ் வந்து ஒரு கண்டினியூஸ் அப்படின்னு தெரியும். அதனால எப்படி எழுதிக்கோங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கொசிகென்ட் எக்ஸ் அப்படின்னு கொஸ்டின் இருந்ததுன்னா ஸோ எஃப் ஆஃப் கொசிகென்ட் எக்ஸை 1 பை சைன் எக்ஸ்னு எழுதிக்கலாம். 1ன்றது கான்ஸ்டன்ட், அது கண்டினியூஸ் தான் நியூமரேட்டர். டினாமினேட்டர்ல இருக்க சைன் எக்ஸ் வந்து கண்டினியூஸ் ஃபார் ஆல் த ரியல் நம்பர்ஸ் நமக்கு தெரியும். ஸோ மேலேயும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கீழேயும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வந்ததுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜே ஆஃப் எக்ஸ் கூட கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தானே. அப்போ இந்த டிவிஷன் கூட கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். ஆனால் இந்த மாதிரி டிவிஷன்ல வரும்போது டினாமினேட்டர் மட்டும் என்னவாகக்கூடாது, 0 ஆகக்கூடாது. அப்போ 1 பை சைன் எக்ஸ் கண்டினியூஸ் தான், சைன் எக்ஸ் மட்டும் என்னவாகக்கூடாது, 0 ஆகக்கூடாது. எப்போ சைன் எக்ஸ் 0 ஆகும்னா சைன் 0 டிகிரி 0. அதே மாதிரி சைன் பைக்கும் சைனோட வேல்யூ என்ன வரும், 0ன்னு வரும். அதாவது இந்த லைன்ல எப்பெல்லாம் இந்த என்னோட பையோட மல்டிபிள்ஸ் வராங்களோ இங்க 1 பை வரும், இங்க 2 பை, இங்க 3 பை 4 பை. அதாவது பையோட மல்டிபிள் எல்லாத்துலயுமே சைன் வந்து என்னவாயிடும், 0 ஆயிடும். அப்ப இந்த எக்ஸோட பிளேஸ்ல பையோட மல்டிபிள்ஸ் வரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இப்போ 1 பை சைன் எக்ஸ்ன்றது வந்து கொசிகென்ட் எக்ஸ் வந்து கண்டினியூஸ் தான் எல்லா ரியல் நம்பர்லயும். எக்ஸப்ட் எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா என் பையா இருக்கக்கூடாது. பையோட மல்டிபிள் என்ன சைன் 0 ஆயிடும். அதனால கொசிகென்ட் வந்து இந்த பிளேஸை தவிர மற்ற எல்லாத்துலயும் கண்டினியூஸ் அப்படின்னு எழுதிருங்க. ஸோ கொசிகென்ட் எழுதிட்டோம். இப்போ சீக்கண்ட் அப்படின்றது சீக்கண்ட்டுக்கு நமக்கு தெரியும். சீக்கண்ட்டை நம்ம எப்படின்னு எழுதிக்கலாம், 1 பை காஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இதுல 1ன்றது கான்ஸ்டன்ட், இது கண்டினியூஸ் தான். காஸ் எக்ஸ் கூட கண்டினியூஸ் ஃபார் ஆல் த ரியல் நம்பர் நமக்கு தெரியும். ஸோ மேல இருக்க டேர்மும் கண்டினியூஸ், கீழே இருக்கிற டேர்மும் கண்டினியூஸ் அப்படின்னா அந்த டிவிஷன் கூட கண்டினியூஸ் தான். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், டினாமினேட்டர் என்ன ஆகக்கூடாது, 0 ஆகக்கூடாது.
ஸோ cos x continuous for all the real numbers. ஆனா 1 by cos x வந்து continuous தான், except இந்த cos x மட்டும் என்னவாகக்கூடாது, 0 ஆகக்கூடாது. டினாமினேட்டர்ல 0 வரக்கூடாது இல்லையா, அது வந்து அன்டிஃபைன் நம்ம கொண்டு வரும். அப்போ எங்கெல்லாம் cos x 0 வருமோ அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். cos x எங்க 0 வரும், cos 90 0, அதே மாதிரி cos 270 0, இந்த y axisல 0 கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களோட pi by 2. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, இது 90, இது 270, அதுக்கப்புறம் 90 அதாவது பேசிக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களோட 0, இது உங்களோட 180, இது உங்களோட 90, இது உங்களோட 270. இது வந்து பையோட மல்டிபிள் அப்படின்றது உங்களோட எக்ஸ் ஆக்சிஸ். இது வந்து 90 டிகிரியோட வேல்யூ தான். அதாவது 90க்கு அப்புறம் 270 தான் வருது. 180 இங்க வராதுல்ல. அப்ப 90யோட மல்டிபிள் தான், ஆனா 90யோட ஆட் மல்டிபிள்ஸ். 91 சார், இது வந்து 93 சார், திருப்பி 95 சார், 97 சார் தான் நமக்கு வந்து எந்த லைன்ல கிடைக்கும், y ஆக்சிஸ்ல கிடைக்கும். இப்போ y ஆக்சிஸ்ல கிடைக்கிற இந்த வேல்யூஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 2n plus 1 times pi by 2. ஏன்னா 2n plus 1ன்றது ஆட் நம்பர்னு அர்த்தம். ஆடோட மல்டிபிள் ஆஃப் pi by 2 வர இடத்துலலாம் காசு என்னவாயிடும், 0 ஆயிடும். அதனால secant x வந்து கண்டினியூஸ் ஃபார் ஆல் த ரியல் நம்பர் தான், எக்ஸப்ட் x மட்டும் என்னவா இருக்கக்கூடாதுன்னா 2n plus 1 pi by 2 இருக்கக்கூடாது. இதுல யூஸ் பண்ணியிருக்க n வந்து எனி இன்டிஜரா இருக்கலாம். இதை வந்து டெஃபினட்டா நீங்க எழுதணும். ஸோ இது கடைசியாக கோடான்ஜென்ட் கேட்டிருக்காங்க. கோடான்ஜென்ட் அப்படின்றது வந்து நம்மளோட காட்டெக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து காட்டெக்ஸ் கண்டினியூவான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ காட்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இது வந்து டிவிஷன். நியூமரேட்டரில் இருக்க காஸ் எக்ஸும் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், டினாமினேட்டரில் இருக்க சைன் எக்ஸும் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்போ டிவைட் பண்ண வர்றவங்களும் டெஃபினட்டாக ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். ஆனால் கண்டிஷன் டினாமினேட்டர் என்னவாகக்கூடாது, 0 ஆகக்கூடாது இல்லையா, அது இப்படி எழுதிக்கோங்க. So sin x உம் cos x உம் continuous for all the real number. அப்போ cos x by sin x உம் continuous தான். ஏன்னா algebra படி மேலையும் கீழையும் continuous function தான், division ஒரு continuous function தான். நான் divisionல denominator 0 ஆகக்கூடாது. அப்போ except sin x மட்டும் என்னவா இருக்கக்கூடாது, 0 இருக்கக்கூடாது. அப்போ sin எங்க 0 ஆகும்னு பாருங்க. sin 0 0, சைனோட 180யும் 0. அதாவது இது வந்து உங்களோட பையோட மல்டிபிள்ஸ். பை வந்து 180, 0 வந்து ஆக்சுவலா 360 நம்ம சொல்லுவோம். திருப்பி 720 வரும். அதாவது 180யோட மல்டிபிள் எல்லாத்துலயும் சைன் என்னவா தான் ஆகும், 0 தான் ஆகும். அப்ப இந்த லைன் வந்து ஆக்சுவலா நம்ம n பை அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்ப எப்பெல்லாம் இந்த எக்ஸோட பிளேஸ்ல n பை கிடைக்குதோ இந்த டினாமினேட்டர் 0 ஆயிடும். அதை மட்டும் என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். அப்ப காட்டெக்ஸ் வந்து கண்டினியூஸ் அட் ஆல் த ரியல் நம்பர்ஸ் தான், எக்ஸப்ட் எக்ஸோட பிளேஸ்ல என்ன வரக்கூடாதுன்னா n பை வரக்கூடாது. இந்த nன்றது வந்து எனி நம்பர், அதனால n கேன் பி எனி இன்டிஜர் அப்படின்னு போட்டுறணும். அதாவது பையனா 180, 180யோட எல்லா மல்டிபிளையும் sin x வந்து 0 ஆயிடும் அப்படின்னு அர்த்தம். இப்படி எழுதி சம்ம நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.